அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. என்னங்க டைட்டில் பார்த்தோன்னே குழம்பி போயிட்டீங்களா? சரி, குழப்பறது தானே நம்ம வேலையே. ஆனால் டைட்டில் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம வந்து அண்டு டிவி அப்படின்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது காலையில் வருது, நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் கதை நேரம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்ததுங்க. சண்டே என்னுடைய கதைகள் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுட்டேன். இப்போ தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதை நம்ம மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றோம். காரணம் என்ன அப்படின்னா, ஜெமினி கணேசன் அவர்கள், அவங்க அந்த காலத்து காதல் மன்னன். ஆமாம், அவர் வந்து என்கிட்ட பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினார். ஏன்னா அருண், உன்னோட கதைகள் அதுலேயும் வந்து அந்த காதல் கதைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலத்தில் வந்து நான் காதல் மன்னன் பேர் வாங்கும்போது இந்த மாதிரி கதைகள்லாம் இருந்திருந்ததுன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கலாமே அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். நீ நாடானா அதை திடீர்னு நிறுத்திட்டிய, நீ எனக்காகவாது மறுபடியும் அந்த கதை நேரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. சரி, அவ்வளோ பெரிய மனுஷன் அவரே கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கேங்க. என்னடா கதை விடுறியா? ஜெமினி கணேசன் அவர்கள் காலமை எத்தனை வருஷம் ஆகுது? இன்னும் அவர் வந்து இவங்கிட்ட பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினாராம். இவர் உடனே கதை நேரத்தை ஆரம்பிச்சாராம். ஏன்னா அங்கே விட வேண்டிய கதையை இங்கே டெய்லி பஞ்சில் விட்டுனுக்கிறியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்னவோ பேசுகிறாரு. அவர்கிட்ட போயிட்டு எதுக்கு இந்த கதை சொல்கிற வேலை அப்படின்னு கேளுங்க. சமீபத்தில் ஒரு இடத்துல அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இந்த விவசாய சட்டங்கள் ஒரு முக்கியமான 3 ஷரத்துகளோட மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காராம். அப்போது மோடி அரசாங்கம் வந்து அருண்ஜேட்லி அனுப்புகிறாங்களாம். எதுக்கு? இவரை மிரட்டுறதுக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க, எதிர்ப்பு குரல் கொடுக்காதீங்க, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அருண்ஜேட்லி அவர்கள் மிரட்டினார். கூடவே இதுவும் சொல்கிறார், அவர் இப்போ இல்லை, அதனால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதை நம்ம பாணியிலேயே சொல்லிட்டாருங்க. ஆனால் அவருடைய மகனில் ஆரம்பித்து பாஜகலேருந்து எல்லாரும் போட்டு பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, இந்த விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது வந்து 2020 செப்டம்பர் வாக்கில். ஆனால் அருண்ஜேட்லி அவர்கள் 2019 காலமாகி விட்டார். அவர் எப்படிங்க உங்களை வந்து மிரட்ட முடியும்? சரி, அதுலேயும் அருண்ஜேட்லி அவர்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், அதிர்ந்து கூட பேச தெரியாத ஒரு மனிதர். பல நேரங்களில் டிவி பேட்டிகள்லாம் வரும்போது நீங்கள் என்னதான் எடக்கு முடக்கா கேட்டாலும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அவர் டென்ஷன் படுத்த முடியாது, கோவப்படுத்த முடியாது. அவர் குரலை உயர்த்த மாட்டார். அப்படியே எப்போவுமே முகத்தில் ஒரு புன்சிரிப்போட அப்படியே சாதாரணமாக அவர் பதில் சொல்லிட்டு வருவாருங்க. அவரை அனுப்பி மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் இதை என்னன்னு எடுத்துக்கிறது? இதுக்கு நான் சொன்ன கதையே கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குது இல்லையா? ரைட். இப்போ பாஜகவில் என்ன பண்ணியிருக்காங்க, மனோகர் பாரிக்கர், முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர், கோவா சீஃப் மினிஸ்டர், அவர் பாவம் உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கார். அப்போது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பார்க்க போயிருக்காராம். போயிட்டு அவர்கிட்ட நலம் விசாரித்துட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாராம், இந்த மாதிரி இந்த ரஃபேல் டீல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மனோகர் பாரிக்கரே என்கிட்ட சொன்னார் இப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும், உடனே மனோகர் பாரிக்கரே வந்து ஐயா இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை, அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்ததாகவும் பாஜகவில் இப்போது போட்டு கலாச்சி நிற்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களை. எப்படிங்க ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது இப்படி பொய் சொன்னவர் ஒருத்தர் காலமாயிட்டார்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து அடுத்த வருஷம் என்கிட்ட வந்து சொன்னாருன்னா அப்போது நம்மளெல்லாம் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? இதுக்கு சில பேர் வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தமிழகத்திலேயே இல்லை அவர் விவசாய சட்டம் அது இல்லை, அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அப்படின்னு. ஏங்க, விவசாய சட்டம் ஃபார்ம் லாஸ் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு ராகுல் காந்தி. அது எப்படி இவங்க காதில் மட்டும் அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு விழுது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்போ அமித்ஷா அவர்கள் இருக்கார் இல்லையா, இவரை வந்து நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அதுலேயும் வில்லனாக நிறைய படத்தில் நடித்த சந்தான பாரதி அவர்களோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இதே மாதிரி தெலுங்கில் ஒரு வில்லன் இருக்காருங்க, அம்மன்னு நினைக்கிறேன் ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான வில்லனாக வருவார். அப்படியே அச்சு அசலாக வந்து அமித்ஷா அவர்கள் மாதிரியே இருப்பார். அந்த படத்தில் வந்து ஏதோ இந்த பில்லி சூனியம் ஆவி, ஆமாம் அதெல்லாம் வேற அவர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். மந்திரங்கள்லாம் நிறைய பண்ணுவார் அந்த படத்தில் வில்லனாக வரும்போது.
ஒருவேளை அவரோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கின்னு ஏதாவது ஆவியை ஏவி விட்டார் அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரா? இவரெல்லாம் ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் நம்ம நாட்டில், நம்ம தலை எழுத்து. இதை வேற என்னன்னு சொல்கிறது? இதில் பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாரு. எஸ் 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 அது பிரசிடென்ட் சொன்னது கரெக்டு தான், இந்தியன் எக்கானமி இஸ் அ டெட் எக்கானமி. உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. சுற்றி இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் அப்படியே பேந்த மொழிகிறாங்க. டெட் எக்கானமினா என்னன்னு தெரியுமா அவருக்கு? அது சரி, அண்ணன் ராகுல் காந்திக்கு எக்கானமினா என்னன்னு தெரியாது. அப்புறம் தானே டெட் எக்கானமினா என்ன, லைவ் எக்கானமினா என்ன அப்படின்னு தெரிய போகுது. அதனால் அவரை சொல்லி தப்பு இல்லை. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டு அங்கே திருன்னு முழிச்சாங்க பாருங்க அந்த பத்திரிகையாளர்கள். என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் இவருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதா, இவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், சொல்லி கொடுத்தா புரியுமா, இப்படின்ற குழப்பத்திலேயே அவங்களால எந்த எதிர்கேள்வியும் கேட்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ட்ரம்ப்பை காங்கிரஸ் கட்சிக்கு ஆகாது, ஏன்னா அவர் மோடியுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு. இப்போ ட்ரம்ப்பை ரொம்ப பிடிச்சி போச்சு காங்கிரஸ் கட்சிக்கு, ஏன்னா அவர் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் அப்படின்னு. எப்படிங்க இந்தியாவுக்கு எதிராக ஒருத்தர் நடந்துக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுடைய ஃப்ரெண்டா? அப்போ அந்த காங்கிரஸோடைய ஃபிலாசபியே குழப்புதே. பாகிஸ்தானை ஃப்ரெண்டுன்றாங்க, சீனாவை ஃப்ரெண்டுன்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு எதிராக நடந்துருக்கிறாங்க, அதனால் ஃப்ரெண்டு. இப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக வரி போடுறேன்னு சொல்லிக்கிறாரு, அதனால் ட்ரம்ப் ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள்லாம் யாருங்க? சரி, இப்போ ட்ரம்ப் இந்த இந்திய பொருட்களுக்கு எதிராக 25% வரி ப்ளஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதெல்லாம் இந்தியாவையும் இந்தியர்களையும் அஃபெக்ட் பண்ணுறதை விட அமெரிக்காவையும் அமெரிக்கர்களையும் தான் ரொம்பவே அஃபெக்ட் பண்ண போகுது. ரொனால்ட் ரேகன் அவர் அப்போவே ரொம்ப அழகாக இதை பற்றி அவர் பேசியிருக்காரு. இந்த டாரிஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே உடனே சில பேர் நம்ம நாட்டு எக்கானமியை ஊக்குவிக்க போகின்றது, நம்ம நாட்டில் தொழில் வளரப் போகின்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி டாரிஃப் ப்ரொடெக்ஷனில் இருக்கிற வரைக்கும் காம்படிட்டிவ்னஸ் அது குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் சரக்குகளை நீங்கள் வெளிநாட்டில் விற்க முடியாது. அண்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா பதிலுக்கு மற்ற நாடுகளும் டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் மாற்றி வரி போட்டுக்கினே இருக்க வேண்டியது தான். வேர்ல்டு ட்ரேடே குறைஞ்சி போயிடும், எக்கானமி ஷ்ரிங்க் ஆயிரும், வேலை வாய்ப்புகள் குறையும், இது மிகப்பெரிய நாசத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மேக்ரோ லெவலில் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி முதல்ல இந்தியர்களுக்கு பாதிப்பில்லை, அமெரிக்கர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படின்றதுக்கு. லெட்ஸ் சே ஒரு டிஷர்ட், இப்போ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா $4 நார்மல் சைஸு. என்ன மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்ட சைஸ் வேணுங்கிறவங்களுக்கு $5. இந்த $5 அப்படின்றது அவங்களுடைய உற்பத்தி செலவு, அதுக்கப்புறமா அந்த ஷிப்பிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்றபடி அந்த கடை, அந்த எடை, வாடகை, வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான இது எல்லாம் சேர்த்து தான் இந்த $5 அப்படின்றது. இது பியூர் காட்டன். இதே மாதிரியான ஒரு டிஷர்ட்டு நீங்கள் அமெரிக்காவில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கணும் அப்படின்னாலே 100% காட்டன் அப்படின்னா மினிமம் ஒரு $40 ஆகுங்க. நான் சொல்கிறது இந்த ப்ரீமியம் பிராண்டு கிடையாது, ஒரு சாதாரண அங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது இங்கே $5 வருது, அமெரிக்கா போகும்போது $40 ஆகுது. எப்படி ஒருவேளை இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகுமா அப்படின்னா அதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். இந்த 20 feet கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளோ ஃப்ரைட் அப்படின்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு டிஷர்ட்டுக்கு $17 $20 அது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். சரி, நீங்கள் $1 கூட வச்சுக்கோங்க. இங்கே $5 வாங்கி $1 டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டோட $6 அமெரிக்காவில் போய் இறங்குதுங்க. மீதி $34 எங்கே போகுது சார்? அவ்வளோவா ப்ராஃபிட் அப்படின்னா இதுதான் சிக்கல். அவ்வளவும் ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் அங்கே எல்லாத்துக்கும் வாடகை அதிகம், சம்பளம் அதிகம், எல்லா விஷயங்கள்லையும் இந்தியாவை விட பல மடங்கு அங்கே அதிகம். இப்போது நம்ம ஊரில் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சொக்கா துணிமணி எல்லாம் தைக்கிறாங்க இல்லையா, இங்கெல்லாம் ஒரு நாளைக்கு $10, அதாவது ஒரு $850 அந்த சம்பளம் கொடுத்தாலே ஏராளமான பேர் வேலைக்கு வருவாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நியாயமான சம்பளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த $10 அப்படின்றது அமெரிக்காவில் 1 மணி நேரத்துக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு கூட $8 பத்தாதுங்க. ஒரு சில மாகாணங்களில் $30-33 per hour அப்படின்றது மினிமம் வேஜஸாக வச்சுருக்காங்களாம். அப்போது இங்கே $10 கொடுத்து ஒரு நாளெல்லாம் வேலை வாங்குகிறோம், 8 மணி நேரம். அந்த $10 அங்கே அரை மணி நேரம் கூட வேலை வாங்க முடியாது அப்படின்னும் போது
ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எங்கே போய் நிற்கும் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு. பெட்ரோல் சீப், ஆனால் மற்றபடி அந்த வண்டியை யாராவது ஓட்டணும்ல, அதுக்கப்புறம் ஒரு டெலிவரி பாய் அப்படின்னு ஒருத்தர் போய் டெலிவரி கொடுக்கணும்ல, அதுக்கப்புறம் அந்த காமர்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோடவுன் வச்சுருப்பாங்க, அதில் இதெல்லாம் பேக் பண்ணணும், அவங்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்கணும்ல. அப்போ இதெல்லாம் போக தான் ப்ராஃபிட் அப்படின்றது வருகின்றது. இப்போது நீங்கள் எல்லா கம்பெனியும் அமெரிக்காலேயே ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு $40 விற்கிற ஒரு ஷர்ட் அப்படின்றது மேபி ஒரு $200 ஆர் $400 விற்க வேண்டிய கட்டாயம் வரலாம், அங்கேயே அவங்க தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சா. ஸோ இந்த வரி அப்படின்ற பயமுறுத்தல் அப்படின்றதெல்லாம் லாங் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மளிகை கடையிலலாம் வந்து வெளில ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, 6 செவுத்திலே பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, விலைப்பட்டிகள் அப்படின்னு. தினைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்த உடனே நேற்று இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு மிளகாய் எவ்வளோ, மல்லி எவ்வளோ, உளுத்தம்பருப்பு எவ்வளோ, தோரம்பருப்பு எவ்வளோ அப்படின்னு அன்றைக்கு விலையை அவங்க எழுதி போடுவாங்க. விலையில் மாற்றம் இருந்தாலும் இல்லாட்டாலும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக எழுதி போடுறதுன்றது ஒரு வழக்கமாக இருந்ததுங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வரி அப்படின்னு ஒரு போர்டை தூக்கின்னு வந்து நின்றுடுறாருங்க. அதில் எந்தெந்த கண்ட்ரிக்கு எதிராக எவ்வளோ வரி அப்படின்னு அதில் இருக்குது. கனடாக்கு எதிராக 35 போட்டுக்கிறாரு. இஸ்ரேல் அவங்களுடைய பயங்கர தோஸ்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கே வந்து 15% போட்டுக்கிறாரு. யூரோப்பியன் யூனியனுக்கு 15% போட்டுக்கிறாரு. இன்றைக்கி உதாரணமாக இந்த அப்பேரல்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் வந்து இங்கே லட்சக்கணக்கான பேரை வேலைக்கு வச்சுருக்க ஒரு அமைப்பு. ஸோ இதுக்கு வரி போட்டால் நமக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, வெரி சிம்பிள். இப்போது நமக்கு வந்து 25% அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெனால்ட்டி எவ்வளோன்றதை பற்றி சொல்லலை. ஆனால் நமக்கு வந்து இந்த ஃபீல்டில் காம்படிட்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், பங்களாதேஷ். சீனாவை இப்போதைக்கு நம்ம ஒத்தி வைப்போம். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமான வாய்ச்சண்டை போயின்னு இருக்குது. அதனால் அந்த டாரிஃப் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. அடுத்தது இந்தோனேஷியா அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்தோனேஷியாவுக்கு எதிராக 19% வரி போட்டுக்கிறார். வியட்நாமுக்கு எதிராக 20% வரி போட்டிருக்கார். பங்களாதேஷ்க்கு எதிராக 20% வரி போட்டிருக்கார். ஸோ அவங்களோட நமக்கு 5% தான் அதிகம். ஸோ இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் இப்போ அமேசானில் என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸில் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் அது லிஸ்டிங் பக்கத்துலேயே பழசு எவ்வளோ விலை இருந்தது, இப்போது இந்த டாரிஃப் சப்போஸ் இது இந்தியாவிலேருந்து வருதுன்னா அந்த 25+ அது எவ்வளோ தனியாக கட்டணுன்றதை தனியாக காமிக்க போகிறாங்களா. லெட்டஸே இப்போ ஒரு டிஷர்ட் வந்து $20 அப்படின்னா, இப்போ அந்த 25% வரி போடுறாரு இல்லையா, ஸோ $20 + $5 அப்படின்னு போடுவாங்களாம். இதை வந்து நிருபர்கள் ப்ரெஸ் செக்ரட்டரி கேட்குறாங்க. அவங்க வந்து இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே கட்டுப்படுத்த முடியாது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் வந்து ரேட்டு போடுறீங்களா அப்படின்லாம் யாரும் கேட்க முடியாது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். லெட்டஸ் சே நம்ம வந்து இங்கேருந்து $100 ஒரு சரக்கு அனுப்புகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, 50% ப்ராஃபிட் வச்சு, ப்ராஃபிட் இன் த சென்ஸ் அதில் அந்த சம்பளம் அதெல்லாமும் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ $150 விற்கிறாங்க செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுப்போம். இதனால் வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ அண்ணன் வந்து 25% டாரிஃப் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அந்த $100 ஐட்டம் அப்படின்றது $125 போயிடும் வரி கட்டின பிறகு. அப்போது அவங்க கையில் நிற்கிறது $25 தான். இந்த $25 தான் அவங்க வந்து சம்பளம் கொடுக்கணும், இட வாடகை கொடுக்கணும், மீதியெல்லாம் இருக்குது, அது போக ப்ராஃபிட்டு. அப்போ அவங்களுடைய லாபம் அப்படின்றது குறையக்கூடும். இந்த சம்பளத்தெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கும் போது நஷ்டத்தில் போக வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, $150 + $25 ட்ரம்ப் டாரிஃபு அப்படின்னு போட்டுருவாங்க. $175 விற்க வேண்டிய அவசியம் வரும். சரி, இப்போ அந்த விலையேற்றத்தை சமாளிப்பதற்காக பாருங்க, நீங்கள் கொஞ்சம் இந்தியாவில் ப்ராஃபிட்டை குறைச்சிக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு மிட் டர்ம் எலெக்ஷன் வரைக்கும், அது வரைக்கும் என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். அதே $150 மெயின்டைன் பண்ணுறாங்க, விலை ஏறவில்லை அப்படின்னு கூட வச்சுப்போம். சரி, இது வந்து அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங், இதை வந்து எப்படி அடிக்கும் அப்படின்றத பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேனே. லெட்டஸ் சே இவ்வளோ நாள் வந்து $100 போயிட்டு இருந்ததுங்க, அவங்க $50 எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா $125 ஆகுது அவங்களுக்கு. அதனால் வந்து இதை $175 விற்றா யாரும் வாங்க மாட்டாங்களே, நாமளே தயாரிக்கலாம் அப்படின்னு இறங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. சரி, ரைட்டுங்க, ஏதோ யாரையோ வச்சு அவங்க $120 வந்து தயாரிக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். அது வந்து இம்பாசிபிள், பட் ஸ்டில் ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன். $120 இந்த சொக்காயை அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டா, அப்போது அவங்க ப்ராஃபிட் அப்படின்றது $30 ஆக போகுது. சரியா? இங்கேருந்து வாங்கினா $125, $25 லாபம். அங்கேயே தயாரித்தா $120 போக $30 லாபம். ரைட்டு, நாம் இங்கேயே தயாரிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தயாரிப்பு செலவு எவ்வளோ? 100, அங்கே எவ்வளோ? 120.
அப்போது ஆஸ் லாங்கஸ் மற்ற நாடுகள்லேருந்து சரக்கு வரலை அப்படின்னும் போது, சரக்கு வருவதற்கு தடைகள் இருக்குது, வரி இருக்குது அப்படின்னும் போது அவங்க 120 ரூபா 125 ரூபாய்க்கு கூட தயாரித்து அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் பதிலுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு அவங்க தடை விதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இதே அங்கே அந்த சொக்காயை தயாரிக்கிறவங்க இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, என்ன நீ 125 ரூபா சொல்கிற, அங்கே இந்தியாவில் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, உன் சரக்கை யாரும் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்னாகும், அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸோடைய காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். ஏற்கனவே அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சி ட்ரேட் இம்பேலன்ஸில் இருக்குதுங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் இந்த மாதிரி காம்படிட்டிவ்னஸும் போயிடுச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அமெரிக்கா எதையுமே ஏற்றுமதி பண்ண முடியாது, எக்ஸப்ட் அந்த இராணுவ தடவாளங்கள், அதுக்கப்புறம் அந்த ஆயிலு, கேஸு, இதை மட்டும்தான் விற்க முடியும். இதுக்கும் நிறைய போட்டி வந்துட்டுருக்கு. இதுதான் ரொனால்ட் ரேகன் சொன்னதோடைய முழு அர்த்தம், விளக்கம். சரி, இதில் சீமான் எங்கே வந்தார் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நான் அடிக்கடி சொல்வேன், மாநில அளவில் சீமான் அப்படின்னா நேஷனல் லெவலில் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் 2 பேருக்கு தான் டஃப் காம்படிஷன் அப்படின்னு. சும்மா ஏதோ நான் அது கிண்டலுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது அப்படி இல்லை. நாம் எப்போவுமே ஆதாரத்துடன் தான் சொல்வோம். அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி தான் பண்ணுவார். சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார் பாருங்கள், ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இறந்த பொழுது அதிகமாக அழுதது அண்ணா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசினாருங்க. அப்புறம் தான் எல்லாருக்கும் யோசனை வந்தது, ஐயய்ய அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னாடியே காலமாயிட்டார், அதுக்கப்புறமா தானே காமராஜர் அவர்கள் காலமானார், அப்புறம் எப்படி அண்ணா அழுதுருக்க முடியும்? இதை யாரும் சீமான் அவர்கள்கிட்ட போய் கேட்கல. ஸோ இதே மாதிரி தான் இப்போ அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் நேஷனல் லெவலில் ஆரம்பிச்சிருக்காரு. அருண் ஜேட்லியை கூப்பிட்டு என்னை மிரட்டினாங்கோ அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? நம்ம எதுவும் ஆதாரத்தோடு தான் சொல்கிறோம். சீமான் அவர்கள் என்ன பாதையில் போய் கொண்டிருக்கின்றாரோ அதே பாதையில் தான் ராகுல் காந்தி அவர்களும் போயிட்டுருக்காரு. சரி, ட்ரம்ப் எங்கே வராரு அப்படின்னு கேட்டால், யாரோ கிளப்பி விட்டாங்க ட்விட்டரில், இந்த மாதிரி இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்திட்டாங்க, அந்த ரஷ்யன் ஆயில் ஏற்றிட்டு வந்த டேங்கர்லாம் நடுக்கடலில் நிற்குது அப்படின்னு ட்விட்டரில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்க ஒரு சில இந்த டுபாக்கூர் பத்திரிகைகள் தான் நான் சொல்வேன், அதுங்கெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ரொம்ப காலத்து பத்திரிகைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுங்களே இப்போ இந்த புழுகு நியூஸை தான் போட்டுனுக்குதுங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றாரு. போதாக்குறைக்கு அவங்க ப்ரெஸ் செக்ரட்டரி அந்த சமீபத்தில் தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை நடந்தது இல்லையா, அதையும் ட்ரம்ப் தான் தீர்த்து வச்சார் பாருங்கள், மாதத்துக்கு ஒரு சண்டையை அவர் நிறுத்தி வச்சுக்கிறார், நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே என்னால் நிச்சயமாகவே நம்ப முடியல. இதுனா நிஜமான வீடியோவா இல்லை யாராவது ஏஐயில் கிரியேட் பண்ணி ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு. இப்படி கூட, அதாவது ஓரளவுக்கு போய் சொல்லலாங்க, ஆனால் இஷ்டத்துக்கு அளந்து விட்டுண்டு எதிர்க்க இருக்கவங்கலாம் அதை நம்புவாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போது எதிர்க்க இருக்கவங்க முட்டாள் இல்லை, பேசுகிறவங்க தான் முட்டாள். அப்போ எந்த அளவுக்கு அண்ணன் சீமானுக்கு டஃப் காம்படிஷன் இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரம்ப் அண்ட் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது புரியுதா? அதனால தான் சீமான் வெர்சஸ் ராகுல் வெர்சஸ் ட்ரம்ப் அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சோம் அன்னைக்கு. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.